உங்களுக்கு ஒரு பொருள் தேவை என்று வரும்போது நீங்க நடந்து கொள்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது நினைச்சு பாருங்க. அந்த பொருளுடைய இச்சை உங்களுக்குள்ள போராடி நகை காரியங்களோ இல்லை என்றால் மற்ற காரியங்களோ அதுல ஈடுபடும் போது நீங்க எவ்வளவு தீவிரமா ஈடுபட்டு அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல, நடக்காத பட்சத்துல, நகை சம்பந்தப்பட்டதே ஒன்றை எடுத்தாலும் அதுல உங்களுக்கு ஏற்ற விதமான ஒரு வடிவமைப்பு இல்லாததுனால நான் எதிர்பார்த்தது இல்லைன்னு நீங்க அப்படியே சோர்ந்து போய் கவலைப்பட்டு வீடையே வருத்தப்படுத்துவீங்க, பார்த்திருக்கீங்களா? இப்படி எல்லாருமே சில செயல்கள்ல அப்படி ஈடுபடும் போது தேவன் அருமையாய் நடத்தி வந்த அந்த நடத்துதலும் தேவ அன்பு எல்லாவற்றையும் உங்களுடைய அந்த எண்ணங்களின் துஷ்டத்தனத்திற்கு விட்டு விடுறீங்க. அதற்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில தாறுமாறான போராட்டங்கள் வருகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மாறுவதனால எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்குது நினைச்சு பாருங்க.